வணக்கம் எல்லாருக்கும். நன்றி எல்லாம் இங்கே வந்ததுக்கு. என் பேர் ரமேஷ் பாபு. நான் இங்கே சென்னையில் குருவாஞ்சேரி மாடம்பாக்கத்தில் தான் இருக்கேன். நான் ஒரு 8 வருஷமாக மாடலிங் பண்ணுறேன். மாடலிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி லாஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே நான் வந்து ஃபெயில் தான் இருக்கேன், லைக் ரிஜெக்ட் தான் இருக்கேன் எல்லா ஷோஸ்லையும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐகானிக் ப்ரொடக்ஷன் மிஸ்டர் இந்தியாவில் மிஸ்டர் இந்தியான்ற காம்படிஷன் வச்சாங்க. ஸோ அதில் நான் ப்ளேஸ் ஆகி அதை நான் வின் பண்ணேன். மிஸ்டர் இந்தியா யூனிவர்ஸ் 2025 வின் பண்ணி இந்தியாவுக்கு போகிறதுக்காக செலக்ட் ஆகிருந்தேன், இந்தியா ரெப்ரசன்டேட்டிவாக. ஸோ லேட்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யூனிவர்ஸ் 2025 லக்னோவில் நடந்தது. ஏன்னா இந்த தடவை தான் ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஸோ அங்கே மோர் தென் 40+ கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே நான் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்தியா 4th ரன்னர்-அப் வின் பண்ணேன். ஆல்சோ மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்தியா இன்டெலெக்சுவல் டைட்டில் வின் பண்ணேன். அண்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்தியா ஸ்விம்வேர், அதாவது பெஸ்ட் பாடி ஆஃப் தி இயர், அதுவும் வின் பண்ணேன். இது வரைக்கும் யாரும் இன்டர்நேஷ்னல் லெவலில் 3 டைட்டில் வின் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக வின் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பட் இதெல்லாம் சக்ஸஸ்ன்னு நான் அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். எது சக்ஸஸ்னால், இங்கே நான் இப்போது என் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தான் சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா, அப்போ வந்து நான் வெறும் 2 வயசு தான் அப்போ எனக்கு. ஸோ என் அம்மாவோட ஹஸ்பண்ட் அவங்கள விட்டு போயிட்டாங்க, அதாவது என் அப்பா. இப்போ வரைக்கும் இங்கே யாருக்கும் தெரியாது அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவங்களால் மட்டும்தான் இங்கே இருக்கணும். இவங்க தான் எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஃபேமிலி எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஒரு பொண்ணாக இந்த சொசைட்டியில் வாழ்றது எவ்வளோ கஷ்டம் எல்லோரும் தெரியும். இப்போ இருக்கிற காலத்துலேயும் அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருந்து இப்போ வரைக்கும் இவங்க எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப கிரேட்ஃபுல் என் அம்மாவுக்கு. இப்போது இந்த ஸ்டேஜ் மூலயமா நான் எங்கள் அம்மாவுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் பட்டதெல்லாம் கஷ்டம் கிடையாது, பட் இவங்க பட்டது ரொம்ப கஷ்டம். எல்லோரும் கேட்பாங்க என்ன மோட்டிவேஷன் உனக்கு? ஏன்னா இந்த காலத்தில் இந்த சொசைட்டியில் நம்ம எல்லோரும் எப்படி வேணாலும் வாழலாம் இல்லையா, லைஃப்பை சம்பாதிக்கிறோம், எப்படி வேணாலும் வாழலாம். பட் என்ன மோட்டிவேஷன் வின் பண்ணுறதுக்குன்னா இதுதான் என் மோட்டிவேஷன். என் அம்மா தான் என் மோட்டிவேஷன். என் அம்மாவை இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வரது தான் என்னோடய மோட்டிவேஷன். ஸோ ஃபைனலாக இங்கே உட்காந்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மாடலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் வின் பண்ணிடல. ஒரு ஸ்டேஜ்லேயும் நான் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணேன். லைக் ஏன்னா நம்ம வந்து சவுத் இண்டியன், நேச்சுரலாகவே நம்ம டோன்லேயும் சரி, நம்ம பார்க்கவும் ரொம்ப ஹைட்டாக ரொம்ப இதுவாக இருக்க மாட்டோம். நேச்சர் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காது. பட் ஸ்டில் நான் என்ன நம்புகிறேன்னா, எப்பவுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டுகிட்டே இருந்தாலே போதும், நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த ஹைட்டுக்கு ரீச் ஆகிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு 8 வருஷமாக இங்கே உட்காரணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ போராடினேன். ஃபைனலாக நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்.